முஆவியா ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு இருவருக்கும் கருத்து வேறுபாடுகள் வருகிறது. முஆவியா ரலியல்லாஹு வேறு கிடையாது, அலி ரலியல்லாஹு வேறு கிடையாது, ஒரே குடும்பத்தில் உள்ளவர்கள். ஆனால் மார்க்கத்தின் அடிப்படையில் கருத்து வேறுபாடுகள் இருவருக்கும். இந்த கருத்து வேறுபாடுகளை பயன்படுத்தி ஆட்சியை குலைப்பதற்காக, அமைதியின்மையை கொண்டு வருவதற்காக, இந்த அமைதியாக இருக்கக்கூடிய இந்த மதீனாவை சீர்குலைப்பதற்காக பாரசீகத்தில் இருந்து, ரோமிலே இருந்து, தலைவர்களிடத்தில் இருந்து ஒரு கடிதம் வருகிறது. அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்று சொன்னால், அலி ரலியல்லாஹுவினுடைய படையை நீங்கள் வீழ்த்துங்கள் முஆவியாவே, அலி ரலியல்லாஹுவிற்கு எதிராக நீங்கள் ஒரு படையை திரட்டி போர் தொடுங்கள், அந்த போர்க்களத்திற்கு தேவையான ஆட்களை நாங்கள் தருகிறோம் என்று பாரசீகத்திலே இருந்து, ரோமிலே இருந்து தலைவர்களிடத்திலே அந்த கடிதம் வருகிறது. அந்த கடிதத்தை பார்த்த முஆவியா ரலியல்லாஹு அப்படியே சினம் கொண்டு திரும்பவும் ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். என்ன கடிதம் தெரியுமா? ஒருவேளை அலி ரலியல்லாஹு உன் மீது போர் தொடுத்தால், அலி ரலியல்லாஹு உன் மீது போர் தொடுத்தால் உன் தலையை கொண்டு வந்து அலி ரலியல்லாஹுவிற்கு நான் சமர்ப்பிப்பேன் என்று முஆவியா ரலியல்லாஹு பதில் சொல்கிறார்கள். இந்த இடத்தில் முஆவியா ரலியல்லாஹு இந்த சமூகத்திற்கு சொல்லுவது, எங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் என்பது அது ஆரோக்கியமானதாக இருக்கிறது. அந்த நிலையை பயன்படுத்தி எங்கள் சமூகத்தை பிளவுபடுத்த நீ நினைத்தால் உன் நிலை எப்படி ஆகும் என்பதற்கு முஆவியா ரலியல்லாஹு அற்புதமாக சொன்னார்கள். உன் தலையை வெட்டி கொண்டு வந்து அலி ரலியல்லாஹுவிற்கு முன்னால் நான் வைப்பேன் என்று முஆவியா பேசினார்கள்.